இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்க நடந்ததெல்லாம் உங்க அம்மா என்கிட்ட சொன்னா. அதான் ரேவதிய ஒரு 6 மாசம் கனடால வச்சுக்கன்னு சொன்னதும் நான் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டேன். ரோகிணி, லைன்ல இருக்கியாமா? இருக்கேன் ஆண்டி. அம்மா தான் ரேவதி 6 மாசம் கனடால வச்சிருக்கிறதால ஏதோ பிரச்சனை வராதா, ஒருவேளை பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னு உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. அத பத்தி எல்லாம் உங்க அம்மாவை எந்த கவலையும் பட வேண்டாம்னு சொல்லு. எனக்கு இங்க பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் தெரியும். அவங்க கிட்ட கேட்டு ரேவதியோட பாஸ்போர்ட்ட ஒரு 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ரேவதி கேட்டா உன் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு, புதுசா அப்ளை பண்ணா ஒரு 6 மாசம் ஆகும்னு அவகிட்ட சொல்லி சமாளிச்சிடலாமே. இந்த 6 மாசத்துல ரேவதியோட மனச மாத்தி அவளுக்கு கார்த்தி மேல இருக்கிற எண்ணத்தை அடியோட வெறுக்க வச்சிடலாம். இதுதான் சாமுண்டியோட பிளான். என்னங்க? இனிமே நீ ரேவதிய நினைச்சு எந்த வருத்தமும் படாத. அவளை நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஆண்டி, நீங்க அவளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஓகேமா. ரேவதி இந்நேரம் ஏர்போர்ட் போயிருப்பால? ஆமா ஆண்டி, அம்மா தான் கூட போயிருக்காங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரிங்க ஆண்டி, ரேவதி அங்க வந்ததும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நான் போன் வைக்கிறேன். சரி ரோகிணி. சரிங்க ஆண்டி, நான் வைக்கிறேன். என்னங்க, கார்த்தி சந்தேகப்பட்டது சரிதாங்க. ரேவதியை கார்த்தி கிட்ட இருந்து பிரிக்கணும்னு அம்மா இப்படி ஒரு பிளான் பண்ணி கனடாக்கு அனுப்புறாங்க. இத முதல்ல கார்த்தி கிட்ட சொல்லணும். போன் பண்ணு. ஹலோ, சொல்லுங்க. நீங்க அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? நான் பேசுனேங்க. நீங்க சொன்ன மாதிரியே தான் நானும் பேசினேன். நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். ரேவதி கனடா போனதும் அவ பாஸ்போர்ட்ட தொலைச்ச மாதிரி பண்ணி ஒரு 6 மாசத்துக்கு அவளை அங்கேயே இருக்க வச்சு உங்க மேல வெறுப்பு வர வைக்க போறாங்களாம். ரேவதி அங்க போறேன்னு சொன்னதுல இருந்து எனக்கு ஏதோ தப்பா பட்டுட்டே இருந்துச்சுங்க. இப்ப நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? எனக்கு ரேவதியை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். சரிப்பா, பேசுப்பா. சரி.